யூஷுவலி நாங்கள் கிளினிக்கில் என்ன மாதிரி கேசஸ் பார்க்குறோம் அப்படி தெரியுமா? ஹேர் ரிலேட்டடாக மென்னுக்கு மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படின்னும் ஃபீமேலுக்கு ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸும் நிறையா பார்க்குறோம். ரெண்டாவது ரொம்ப மோஸ்ட் காமனாக பார்க்குறது டேண்ட்ரஃப் இஷ்யூஸ். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. மூணாவது தான் நாங்கள் பார்க்கக்கூடியது டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், இல்லைனா ஏரியேட்டா அலோபீசியா ஏரியேட்டா கண்டிஷன்ஸும் நாங்கள் காமனாக பார்க்குறோம். ஸோ இது ட்ரீட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேறுபாடுகள் இருக்கும். அதை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்துக்கணும். நம்மளாம் எடுத்து மினாக்சிடில் போடுறதோ இல்லை நம்மளா வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதோ அட்வைசபிள் கிடையாது. நிறைய பேருக்கு சடனாக எதுக்கு டாக்டர் ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறதே தெரியாது. யூஸ்வலாக இந்த மாதிரியான சடன் ஹேர் லாஸ் வந்து டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும், வேர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் இஸ் கெட்டிங் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதாவது நிறைய முடிகள் குறைஞ்ச டைம்லேயே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க உடம்பளவில் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இல்லை மனசளவில் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நாங்கள் நோட்டீஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து டெங்கு இல்லை டைஃபாய்டு இந்த மாதிரி ஃபீவர்ஸ் ரொம்ப வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரொம்ப இமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ஆகலாம். இதெல்லாம் பண்ணும்போது சடன் ஹேர் லாஸ் நடக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போ யங் பீப்புளுக்கு ஹேர் தின்னிங் ஏற்படுது. இது எதனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நரிஷ்மெண்டல் அலோபீஷியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். அப்படின்னா அவங்களோட உடம்புல போதுமான சத்துக்கள் குறைபாடுகளாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நரிஷ்மெண்டல் அலோபீஷியா வருது. அண்ட் யங் ஏஜ்லேயே தின்னிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த யங் ஏஜில் தின்னிங் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு ஹேர் லாஸை பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இது நார்மலா இல்லை டாக்டரை போய் பார்க்கணுமா அப்படிங்கிறதுக்கான டவுட்ஸ் இருக்கும். ஹேர் லாஸ் எப்போ வந்து நார்மல் அப்படின்னு நம்ம சொல்வோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 முடிக்குள்ளே தான் கொட்டுது, ஆனால் ரீக்ரோத்தும் நடக்குது, பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி பால்ட் பேச்சஸோ இல்லை ஹேர் தின்னிங்கோ தெரியல அப்படின்னா அது நார்மல் தான். ஏன்னா 50 to 100 ஸ்ட்ராண்ட்ஸ் ஒரு நாள் கொட்டுறது ரொம்ப நார்மல். அதுவே வளர்ந்துருச்சு அப்படின்னா அது ஹேர் ஃபாலில் தான் கேட்டகரைஸ் ஆகும். இல்லை டாக்டர் எனக்கு சுத்தமாக வளரல, அந்த கொட்டின முடிகள்லாம் அந்த இடம்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது, ஓவரால் ஸ்கேல்ப் டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிட்டே வருது, எனக்கு வந்து இந்த டெம்போரல் சைட்லைன்ஸ் வந்து ரிசீட் ஆகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்து நீங்கள் உங்களோட டயக்னோசிஸை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். டேண்ட்ரஃப்க்கும் ஹேர் லாஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஆக்சுவலி டேண்ட்ரஃப்க்கும் ஹேர் லாஸ்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா டேண்ட்ரஃப்ங்கிறது தோல் பகுதியில் வரக்கூடியது, அதாவது நம்ம ஸ்கேல்பில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன், செபோரிக் டெர்மடைட்டிஸ். அதுதான் ஆக்சுவல் கிளினிக்கல் நேம் டேண்ட்ரஃப்க்கு. இதனால தான் கண்டிப்பாக ஹேர் லாஸ் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது, ஸ்கேல்ப் ஹெல்த் ரொம்ப புவராக இருக்கும்போது உங்களுக்கு சரியான ஹேர் க்ரோத் வராது. ஸோ அதனால கூட ஹேர் ஃபால் நடக்கலாமே தவிர டைரக்ட் கண்டிஷன் கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் ஹேர் ஆயில்ஸ் வந்து உண்மைக்குமே ஒர்க் ஆகுமா டாக்டர், இல்லை அது சும்மா மெத்து தானா அப்படின்றது கேட்குறாங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஆயிலுங்கிறது இருக்கிற ஹேரை ஓரளவுக்கு கண்டிஷன் பண்ணி கொடுக்கறது தானே தவிர அது மூலியமாக புதுசாக ஃபாலிக்கல் இல்லாத இடத்துல எந்த ஒரு முடியும் வளர வைக்காது. அப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்நேரம் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே முடி வளர்ந்துருக்கும். கிரேட் 7 பால்னஸ்லாம் முடி வளர்ந்துருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு கிளினிக்கல் கண்டிஷன் பொறுத்து தான் உங்களோட ஹேர் வளருமா இல்லை வளராதா, இல்லை அந்த க்ரோத்தை மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிறது சொல்ல முடியுமே தவிர ஹேர் ஆயில்னால முடி வளர வைக்க முடியாது. இருக்கிற முடியை ஓரளவுக்கு டென்ஸ் ஆக்கி ஓரளவுக்கு பார்த்துக்கலாம், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் கேட்குறது உண்டு என்னோட கிளினிக்கில், டயட்டுக்கும் ஹேர் ஃபால்க்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர் அப்படின்ட்டு. ஆக்சுவலி டயட் வந்து ரொம்ப நீங்கள் அந்த ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுக்கலை, உங்களுக்கு தேவையான சத்து உள்ளே இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் நடக்க தான் செய்யும். முக்கியமாக ஆல்மண்ட்ஸு, பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் டெய்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரூட்ஸு, சாலட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லா டைமும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா உங்களோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுங்கிறது உங்களோட டயட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான பேட்டர்ன். ஒரு தட்டில் சாப்பாடு வைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தட்டில் காய்கறியும் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஸ்பா போயிட்டு நான் கெரட்டின் பண்ண போகிறேன், நான் வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன், ஹேர் ஸ்மூதன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் இதுதான், உங்களுக்கு ஆல்ரெடி ஹேரில் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப எக்ஸசிவாக ஷெட் ஆகிட்டு இருக்குது, நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியான சலூன் ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக ட்ரிகர் ஆச்சுன்னா உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக நடக்கக்கூடிய ஹேர் லாஸை விட into 3 to 4 times பயங்கரமாக ஷெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் தான் கொடுக்குமே தவிர
வேறு எதுவுமே கொடுக்காது. ஸோ இட்ஸ் பெட்டர் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா சலூன் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் டாக்டர் நோஸ் யுவர் ஹேர் கண்டிஷன். ஸ்ட்ரெஸ்ஸுனால முடி கொட்டுதா இல்லை முடி கொட்டுறதுனால ஸ்ட்ரெஸ் வருதா, இதுதான் தி டாப் மோஸ்ட் கொஷின் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னோட கிளினிக்கில் கேட்குறவங்களுக்கு. பிகாஸ் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு செயினை நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால முடி கொட்டுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஹேர் ஃபாலை உண்டு பண்ணும். ஏன்னா தூக்கம் இருக்காது, ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இல்லை ஓவர் ஈட்டிங் பண்ணுவீங்க, சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வரும். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு ஜங்க் எல்லாம் உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை அட்லீஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஏற்படுத்தும். நான் வந்து ஒரு பெரிய நோ ஒன்று சொல்லுவேங்க. எதுக்கு இந்த நோ அப்படின்னு கேட்குறீங்களா? பெர்மனன்ட் சொல்யூஷன் ஹேர் ஃபாலுக்கு பண்ண முடியுமா, இல்லை ஹேர் லாஸ் கொண்டு வர முடியுமா, இல்லை பால்னஸ்க்கு இவ்வளோ தூரம் டெக்னாலஜி வளர்ந்தும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் வரைக்கும் அப்படி எந்த ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனும் கண்டிப்பாக கிடையாது. தெர் இஸ் அ நோ, பிக் நோ. கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியுமே தவிர கண்டிப்பாக அதை வந்து தடுக்க முடியாது, தள்ளி போட தான் முடியும் பால்ட்னஸ். நிறைய பேர் பிஆர்பியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதும் ஒன்றா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு எதுக்கு பண்ணணும்னு தெரியாது. ஸோ பிஆர்பி, ஜிஎஃப்சி இது எல்லாமே பிளட்டில் எடுத்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். இது இல்லாமல் எக்ஸோசோம்ஸ் இருக்குது, QR678 இருக்குது, பயோசெல்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல் தெரப்பீஸ் இருக்குது, நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது பால்ட்னஸ் கேஸ்க்கு, ஃப்ரான்டல் பால்ட்னஸ் கேஸ்க்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அதனால் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. உங்கள் ஹேர் கண்டிஷன் பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு இது டோட்டலி வேறு, இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் ட்ரீட்மெண்ட். பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அலாங் வித் மெடிகேஷன் ஜிஎஃப்சி ஆர் QR678 அலாங் வித் எக்ஸோசோம் தெரப்பி இஸ் டூயிங் குட் ஃபார் மை பேஷண்ட்ஸ். நிறைய விமன் கேட்குறது உண்டு எங்கள்கிட்ட போஸ்ட் பார்ட்டம் ஹேர் லாஸ், அதாவது குழந்தை எடுத்ததுக்கப்புறம் நிறைய ஹேர் ஃபால் அவங்களுக்கு ஏற்படுது. தட் இஸ் பிகாஸ் ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ், நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாமே ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப தூங்கணும். அது கண்டிப்பாக உங்கள் பேரண்டிங்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பிகாஸ் பாப்பா வந்து தூங்க விடாது, முடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்லீப் சைக்கிள் ஆல்டர் பண்ணணும், நல்லா சத்தானதாக சாப்பிடணும். பிகாஸ் யூல் ஆல்வேஸ் பி ஃபீடிங் இல்லையா அந்த பாப்பாவுக்கு. ஸோ அதெல்லாமே பார்க்கணும், நரிஷ்மெண்ட் தேவையானதாக இருக்கணும். இது எல்லாமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட வந்து எப்போல்லாம் தலை குளிக்கலாம், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன்னா ஆல்டர்னேட்டிவ் டே தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டு. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஷாம்பு செட் ஆகும். இதுதான் அப்படின்னு சொல்லி பப்ளிக் ஃபோரமில் நம்ம சொல்ல முடியாது. பட் யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா எப்போவுமே ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அலாங் வித் டேண்ட்ரஃப் இருக்குன்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட டேண்ட்ரஃப் ஷாம்புவை இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேர் வாஷ் ரொட்டீனில். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டே பண்ணுறது. ஹேர் கலர் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக சேஃப் கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஹேர் கலர் இஸ் ஆல்சோ எ கெமிக்கல். அது திருப்பி ப்ராப்ளம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹேர் கலர் பண்ணுறது வேண்டாம். டீனேஜர்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா டாக்டர், இல்லை நான் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. தட் இஸ் டோட்டலி அ சப்ஜெக்டிவ் கொஸ்டின். அதுக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா டீனேஜர்ஸ்க்கு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அது டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டாக்டர் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹேருங்கிறது நம்ம பர்த்லே இவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் இருக்குது, அதாவது டோட்டலி இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி தான் நம்ம பிறப்போம், சரிங்களா? அதனால் ஒரு இடத்துல ஃபாலிக்கல் இல்லைன்னா நீங்கள் எப்படியுமே முடி வளராது அன்டில் ஆர் அன்லெஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வரைக்கும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு யாரையும் காயப்படுத்தாதீங்க. இந்த ஹேர் லாஸை வச்சு காயப்படுத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்கள ஹாண்ட் பண்ணி நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு அங்கே ஒரு பெரிய விஷயமே நடக்கலை. ஏன்னா ஹேருங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நானே டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்குது. அவங்களுக்கு தான் அந்த இஷ்யூஸ் தெரியும். தயவு செஞ்சு ஹேர் பற்றியான எந்த விதமான கொஷின்ஸாக இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட ப்ராப்பராக கேட்டு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. நீங்களாக எதுவும் எடுத்து போட்டுட்டு, ஏன்னா சில விஷயங்கள் அக்ரிவேட் பண்ணிவிடும் ஹேர் லாஸை, அப்புறம் யூ வில் எண்ட் அப் இன் அ மெஸ். ஸோ தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. டாக்டர்ஸ் அட்வைஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் போஸ்ட்
போஸ்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்டில் நான் எதாவது பண்ணணுமா அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு மட்டும்தான் ஒரு 1 வீக் டவுன் டைம் இருக்கே தவிர மற்ற எந்த விதமான இன்ஜெக்ஷனுக்கும் ஜிஎஃப்சிக்கோ கியூஆர்க்கோ இல்லை எக்ஸோசோம்ஸ்க்கோ மேக்ஸிமம் டவுன் டைம் கிடையாது. டவுன் டைம்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் டே டு டே உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவோ ஃபாலோ பண்ணலாம். மேபி சில இன்ஜெக்ஷனுக்கு ஒரு 1 டே மட்டும் தலை குளிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். மற்றபடி பெரிய அளவுக்கு டவுன் டைம் எதுவுமே கிடையாது. எல்லாமே டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் வருவீங்க, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்கள் உங்களோட என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.